கர்த்தர் இந்த வருஷத்துல நமக்கு ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையை தந்திருக்கிறார். நாம் எடுத்து வாசிக்கலாம். சங்கீதம் 102, சங்கீதம் 102 13வது வசனத்தை நம்ம எல்லாரும் திருப்பிக் கொள்வோம். சங்கீதம் 102 13வது வசனத்தை நம்ம யாரோ ஒருத்தர் சத்தமா மைக்கில் வாசிங்க, மைக்கில் வாசிங்க. ஸ்தோத்திரம். தேவரீர் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். தேவன் எழுந்தருளி சீயோனுக்கு இறங்குவீர். அதற்கு தயை செய்யும் காலமும், அதற்கு தயை செய்யும் காலமும், அதற்காக குறித்த நேரமும் வந்தது. அதற்காக குறித்த நேரமும் வந்தது. தயை செய்கிற ஆண்டு 2026 கர்த்தர் நமக்கு தயை செய்கிற ஆண்டாக கர்த்தர் மாற்றி தந்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. இயர் ஆஃப் ஃபேவர். தேவனுடைய தயவு இந்த வருடம் முழுவதும் நம்மை நடத்த போகிறது. ஒருவேளை கடந்த வருஷத்துல உங்க வாழ்க்கையை உங்க சொந்த ஞானத்துல சொந்த பிரயாசத்துல நீங்க முயற்சி செஞ்சிருக்கலாம். ஒருவேளை வெற்றி பெற்றிருக்கலாம், அதுவும் தேவனுடைய இரக்கம்தான். ஒருவேளை நீங்க தோல்வி பெற்றிருந்தீங்க அப்படின்னு சொன்னா கர்த்தர் இந்த வருஷத்துல உங்களுடைய பலத்தையும் தாண்டி தமது தயவினாலே உங்களை வெற்றி சிறக்க பண்ண போகிறார். அல்லேலூயா. இயர் ஆஃப் ஃபேவர். எல்லாரும் சொல்லுங்க, இயர் ஆஃப் ஃபேவர். தயையின் ஆண்டு. நல்லா சொல்லுங்களேன், தயையின் ஆண்டு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய தயவு மனுஷனுடைய வாழ்க்கையில இந்த உலகத்துல செய்ய முடியாதவைகள் எல்லாம் செய்ய வைக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது, என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்யறதெல்லாம் செய்வான். அல்லேலூயா சொல்லுங்க. அவர் எவைகள் எல்லாம் அற்புதமாய் மாற்றினாரோ இந்த புதிய வருஷத்துல நீங்க தொட்டவைகள் எல்லாம் கர்த்தர் அற்புதமாய் மாற்றுவார். எத்தனை பேருக்கு சுகம் அளிச்சாரோ இந்த புதிய வருஷத்துல ஊழியம் செய்கிறவர்களுக்கு விசேஷமாய் சொல்லுகிறேன், கர்த்தர் உங்களுடைய கரங்களினாலே அநேகருடைய வியாதியஸ்தரை குணமாக்க போகிறார். Because this year is going to be year of favor of God. இது தேவனுடைய தயவின் ஆண்டு. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. full of favor. உங்க வாழ்க்கையில, குடும்பத்துல, பிரயாசத்துல, ஊழியத்துல, சபையில எல்லாமே தேவனுடைய தயையினால் நிரப்பப்பட்டு இருக்க போகிறது. எங்க எல்லாம் காலியா இருந்துச்சோ, எங்க எல்லாம் கண்ணீரால் நிரப்பப்பட்டு இருந்ததோ, எங்க எல்லாம் வேதனை, புலம்பல், குழப்பம், கசகசா அல்லது ஒரு புழுக்கம், ஒரு புழுக்கமான ஒரு வாழ்க்கை, எவ்வளவுதான் நமக்கு நல்லதா நடந்தாலுமே ஒரு திருப்தியே இருக்காது. அப்படிப்பட்ட இடங்கள் எல்லாம் கர்த்தருடைய தயவு கிருபையினாலே நிரப்ப போகிறார். அல்லேலூயா சொல்லுங்க. சங்கீதம் 5:12 நான் வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 5:12 யார் ஒருவர் சத்தமாய் வாசிங்க. கர்த்தாவே நீர் நீதிமானை ஆசீர்வதித்து காருண்யம் என்னும் கேடகத்தினால் அவனை சூழ்ந்து கொள்ளுகிறீர். கர்த்தர் புதிய வருஷத்துல எதை கொண்டு உங்களை சூழ்ந்து கொள்ள போகிறார் என்று சொன்னால் தமது தயவினால் சூழ்ந்து கொள்ள போகிறார், தம்முடைய காருண்யத்தினால் சூழ்ந்து கொள்ள போகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா. இதற்கு கர்த்தர் ஒரு காலத்தை நியமிக்கிறார், ஒரு நேரத்தை நியமித்திருக்கிறார். அந்த காலமும் அந்த நேரமும் உங்க வாழ்க்கையில இந்த புதிய வருடம் இருந்து கர்த்தர் சொல்லுகிறார். பழைய வருஷத்துல எப்போதான் எனக்கு ஒரு விடிவு காலம், எப்போதான் எனக்கு தேவனுடைய சமூகத்திலிருந்து என்னுடைய ஜெபத்திற்கு ஒரு பதில் வரும் என்று சொல்லி நீங்க காத்திருந்தீர்களோ, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் 2026 தான் கர்த்தர் உனக்கு தயவு செய்கிற காலமாய் நியமித்திருக்கிறார். 2026 கர்த்தர் உன்னுடைய ஜெபத்திற்கு பதில் வருகிற நேரமாய் கர்த்தர் குறித்து வைத்திருக்கிறார். A set time to answer all your prayers from your childhood. உன்னுடைய சிறு வயதிலிருந்து தேவனுடைய சமூகத்தில் நீ ஏங்கி காத்திருந்த எல்லா ஜெபத்திற்கும் விண்ணப்பத்திற்கும் தேவன் குறித்த நேரம் வந்தது. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. God surrounding him with favor. கர்த்தர் என்ன செய்கிறான்னு சொன்னா உங்களுடைய வாழ்க்கையை தம்முடைய தயவினால் சூழ்ந்து கொள்ளுகிறார். தயவுனா என்னன்னு தெரியுமா? எக்ஸ்ட்ரா கேர். ஆமென் சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா ஃபர்கிவ்னஸ். அல்லேலூயா சொல்லுங்க. எக்ஸ்ட்ரா போனஸ். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, ஸ்தோத்திரம். சிலர் ஒருத்தர் சமீபத்தில் தான் சொன்னாங்க, அமாவாசையில் பிறந்தா
அவங்க செஞ்ச தப்பெல்லாம் கண்டுபிடிக்கவே முடியாதான். என்னடா இது புதுசா இருக்கு. சில திருடன் அமுடவே மாட்டான், திருடிக்கிட்டே இருப்பான், அமுடவே மாட்டான். சில தப்பு செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. சிலர் இருக்காங்க சின்ன பொய் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒன்று தான் புரிஞ்சுப்பான், மாட்டிக்குவாங்க, அவ்வளோ முடிஞ்சு கதை. பொய் சொல்ல தெரியாது சிலருக்கு, பொய் சொல்றதுல கற்றுக்க வேண்டியது இருக்கு. ஆமாம். ஆனால் சிலர் இருக்காங்க தப்பு செஞ்சால் என்ன செய்ய மாட்டாங்க, கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா அவங்க அமாவாசையில் பிறந்திருப்பாங்களாம். ஆமாம். ஸோ அப்படிலாம் இருக்குது. ஸோ சில நேரங்களில் தேவன் தமது பிள்ளைகளுக்கு எக்ஸ்ட்ரா கேர் கொடுக்குறாரு, எக்ஸ்ட்ரா ஃபர்கிவ்னஸ் கொடுக்குறாரு. சிலரை தொட்ட உடனே தண்டிக்கிறாரு, சிலர் பாவம் செஞ்ச உடனே போட்டு வறுத்து எடுத்துடுறாரு. சிலர் ஸ்தோத்திரம் ஏதாவது ஒரு சின்ன தப்பு செஞ்சா அடுத்த நாள் எஃபெக்ட் இருக்கும், எங்கேயாவது ஒரு அடி விழும். அப்படி சிலர் வாழ்க்கையில் இருக்காங்க. ஆனால் சிலருடைய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்கிறார், மன்னிப்பு மேல மன்னிச்சு மன்னிச்சு சிலருடைய வாழ்க்கையில எத்தனை முறை கீழே விழுந்தாலும் அவர்களை எழும்ப பண்ணி சிலருடைய வாழ்க்கையில எத்தனை முறை கத்தரை விட்டு தூரமா போனாலும் அவர்களை பின்தொடர்ந்து அவர்களை தமது பிள்ளையாக வைக்கிறார். காரணம், அவர்களுக்கு கர்த்தர் தயையை பாராட்டி இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் ஒரு தகப்பனுடைய இருதயம், தகப்பனுடைய ஸ்தோத்திரம், அன்பு. அதனால புதிய வருஷத்துல கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, தயவு உங்களை சூழ்ந்து கொள்ளும். ஜனங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறாங்களோ இல்லையோ, ஐஸ்வர்யங்கள் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ, செல்வாக்கு உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ, ஜெயம் உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ, தைரியம் பலன் உங்களுக்கு சூழ்ந்து கொண்டிருக்கிறதோ இல்லையோ, கர்த்தருடைய தயை உங்களை சூழ்ந்து கொண்டிருக்கும். ஹல்லேலூயா. ஏனென்றால் our God is God of favor. ஆமென் சொல்லுங்க. ஏனென்றால் நம்முடைய தேவன் தயையின் ஆண்டவர், தயை செலுத்துகிறவர் ஆண்டவர். ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். டீச்சர்ஸ் இருக்காங்க, நீங்களும் சில டீச்சர்ஸ்லாம் இருக்கீங்க. ஸ்தோத்திரம். அவங்க கிளாஸில் எந்த ஸ்டூடெண்டாவது ஹோம்ஒர்க் பண்ணல, படிக்கலன்னு சொன்னால் அவ்வளோ கோவம் வரும், அவ்வளோ தண்டிப்பாங்க. ஆனால் தனது பிள்ளை படிக்கலையோ, ஹோம்ஒர்க் பண்ணலையோ, சொல்லுறது கேட்கலன்னா மற்ற பிள்ளைங்களை தண்டிக்கிற மாதிரி என்ன செய்யறது இல்லை, தண்டிக்கிறது இல்லை. ஏன்னா இருதயத்தில் கார்னரில் கொஞ்சம் என்ன இருக்கு, ஒரு தயை இருக்கு. ஏன்னா இது யார் பிள்ளை, என் சொந்த பிள்ளை. ஆமென் சொல்லுங்க. ஒவ்வொரு முறையும் நீங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தோல்வி வரும் பொழுது, சில நேரங்களில் பாவத்திலையும் கூட நீங்கள் விழுந்து போனாலும், சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாய் தேவனிடத்தில் போய் உங்களை விரோதமாய் முறையிட்டாலும், கர்த்தர் உங்களுடைய அக்கிரமத்துக்கு தக்கதாக உங்களை விசாரியாமல் தண்டியாமல் தனது தயைக்கு தக்கதாக உங்களை மூடி மன்னித்து உயர்த்துகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இது நியாயமா அநியாயமா என்ன கேட்டீங்கன்னா இது நியாயம். ஏன்னா உங்களுக்காகவும் எனக்காகவும் அவர் சிலுவையில் எல்லா பாவத்துக்காகவும் அக்கிரமத்துக்காகவும் தோல்விக்காகவும் சிலுவையில் நிறைவேற்றி முடித்தார். ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வருஷத்துல கர்த்தருடைய ஃபேவர் உங்க வாழ்க்கையை சூழ்ந்து கொள்ளும் என்று கர்த்தர் சொல்றாரு. சங்கீதம் 84:11 வாசிக்கும் பொழுது, சங்கீதம் 84:11 வாசிங்க. ஸ்தோத்திரம். கர்த்தர் கிருபையையும் மகிமையும் அருளுவார். God bestows favor. தேவன் தயையை அளிக்கிறவர், தயையை தருகிறவர். இந்த உலகத்துல தயையே காமிக்காத மக்கள் சிலர் இருக்கிறாங்க, சில குடும்பத்தில் கூட இருக்கிறாங்க. ஸ்தோத்திரம். சில குடும்பத்தில் சிலர் இருக்கிறாங்க, செஞ்ச தப்புக்கெல்லாம் திட்டு. ஆமாம், உட்காந்தா தப்பு, எஞ்சா தப்பு, பேசினா தப்பு, பேசாட்ட தப்பு, போனா தப்பு, வந்தா தப்பு, இருந்தா தப்பு, இல்லாட்டாலும் தப்பு, சிரிச்சா தப்பு, சிரிக்காட்டா தப்பு, அழுதா தப்பு, அழாட்டா தப்பு, உடுத்துனா தப்பு, உடுத்தாட்டா தப்பு, எல்லாமே தப்பு தான். ஆமாம், கொஞ்சம் கூட இரக்கம் இல்லை. சிலர் சில ஜனங்களை இரக்கம் இல்லாமல் நடத்துகிறார்கள். சில எஜமான்கள் சில வேலைக்காரர்களை இரக்கம் இல்லாமல் நடத்துகிறார்கள். இந்த உலகத்தில் சில மனிதர்கள், ஸ்தோத்திரம், உங்களுக்கு மேல் அதிகாரியா இருக்கிறவர்கள் இரக்கம் இல்லாமல் நடத்தலாம்.
ஆனால் உங்களுக்கு இரக்கத்தை அருளுகிற தேவனாகிய கர்த்தர் ஒருவர் உண்டு. எங்கெல்லாம் நீங்கள் இரக்கத்தை எதிர்பார்த்து அது கிடைக்காமல் உங்கள் இருதயம் தோய்ந்து போனதோ அந்த இடத்தில் மனுஷனுடைய தயவு உங்களை உயர்த்துகிறதை பார்க்கிலும் நீங்கள் இடைவிடாது ஆராதிக்கிற தேவன் உங்களை தயவினால் உயர்த்துகிற கரந்தர் காலை வேளையில இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தருடைய கிருபை உங்களுக்கு அருளுகிறார். அல்லேலூயா. மனுஷன் தர முடியாத தயவெல்லாம் கர்த்தருடைய தயவு உங்களை இடைக்கட்டும். மனுஷன் இரக்கத்தினால் நீங்க பெறாதவைகள் எல்லாம் கர்த்தர் புதிய வருஷத்தில் கர்த்தருடைய இரக்கத்தினாலே பெறுவீர்கள். மனுஷன் அடைத்த எல்லா வாசலிலும் கர்த்தருடைய தயவு உங்களுக்காக திறக்கப்படும். மனுஷன் தர மறுத்த நன்மைகளை கர்த்தருடைய தயவு உங்களை பூரணமாய் நடத்த வல்லமை உள்ளது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 2வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது நான் வாசிக்கிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 61வது அதிகாரம் 2வது வசனம், கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். இது நம்ம புதிய ஏற்பாட்டில் வாசிக்கும் பொழுது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி சொல்லுகிறது. கர்த்தராகிய தேவனுடைய ஆவியானவர் என் மேல் இருக்கிறார். ஏன் கர்த்தராகிய கர்த்தருடைய தேவனுடைய ஆவியானவர் இயேசு மேலே இறங்கி வந்தார் என்றால் 2வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய அனுக்கிரக வருஷத்தை கூறும்படிக்கு. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு எதற்கு வந்தார்? அவர் ஏன் இந்த பூமியில உங்களுக்காக இன்றும் ஜீவனுள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் என்று சொன்னார், உங்களுக்கு ஒரு அனுக்கிரக வருஷத்தை கூறும்படிக்கு, ஒரு தயை உள்ள வருஷத்தை பிரகடனம் பண்ணும்படிக்கு கர்த்தர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆகையால் நம்முடைய தேவன் தயையின் ஆண்டவர். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. வேதத்தில் வாசிக்கும் பொழுது லூக்கா 2:52 வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் வளர்ந்தார். அவர் தேவ கிருபையில அதிகமாய் வளர்ந்ததின் நோக்கம் உங்க வாழ்க்கையை தமது தயவினால் நிரப்பும்படிக்கு, தம்முடைய கிருபையினால் நிரப்பும்படிக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. சீயோனை குறித்து கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் சொல்லுகிறார். சபையை குறித்து கர்த்தர் இந்த புதிய வருஷத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் சபையை குறித்து, தேவ ஜனத்தை குறித்து, இதோ கர்த்தருடைய ஆவியானவர் இயேசு கிறிஸ்துவினுடைய வாழ்க்கையில அவர் இறங்கி வந்ததின் நோக்கம் என்ன அப்படின்னா, தனது சரீரமாகிய சபைக்கு தயையினால் நிரப்பும்படிக்கு, கிருபையினால் நிரப்பும்படிக்கு, காருண்யத்தினால் நிரப்பும்படிக்கு அவர் நம்மத்திலே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார். சத்தம் ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. பிதாவாகிய தேவன் தமது குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை ஏன் தயையினால் நிரப்பினார்? தனது சரீரமாகிய சபையை கிருபையினால் நிரப்பும்படிக்கு, தயவினால் நிரப்பும்படிக்கு. ஒரு ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. தயை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது என்னென்ன காரியங்களை கர்த்தர் செய்கிறார் என்று ஒரு சில காரியங்களை இன்னைக்கு காலை வேளையிலே பார்க்க போகிறோம். தேவ தயவு உங்களுக்குள்ள வருதுதான் காரியம். வந்தால் போதும். இந்த உலகத்துல உங்களை போல ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷி இந்த பூமியில எவருமே கிடையாது. ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ பவுல் சிரச்சேதம் பண்ணுகிற அளவிற்கு அவன் என்ன செய்கிறான்? தண்டனைக்குள்ளாக்கப்பட்டு விலங்கிடப்பட்டு அவன் கப்பலேறி பயணம் பண்ணி சேவர்கள்லாம் அவனை விலங்கிட்டு கொண்டு வராங்க. ஆனா துளி அளவும் அவனிடத்துல மரண பயம் இல்லை. காரணம் என்ன தெரியுமா? அவனுடைய வாழ்க்கை முழுவதும் தேவ தயவினால் நிரப்பப்பட்டிருந்தது. புதிய வருஷத்துல நிறைய பேர் திட்டம் பண்ணியிருப்பாங்க, அடுத்த வருஷம் வா பார்த்துக்கலாம், இந்த ஒரு வருஷம்தான் உனக்கு. கம்பெனியில் சொல்லியிருப்பாங்க, இனி ஒரு வருஷம்தான் உனக்கு, அடுத்த வருஷம் பார்த்துக்கலாம். அல்லது யாராவது சொல்லியிருப்பாங்க, இனி 2 வருஷம் தான் உனக்கு உயிர் ஜீவனே, இந்த வியாதி உன்னை கொன்றுன்னு டாக்டர்ஸ் சொல்லியிருக்கலாம், அடுத்த வருஷம் பார்த்துருக்கலாம் அப்படின்னு சாத்தா உன்னை குறித்து சொல்லியிருந்தானா, அதே பிசாசு குறித்த காலத்திலும் நேரத்திலும் கர்த்தருடைய ஆவியான உனக்கு தயை ஆண்டே அவர் கட்டவிழ்கிறார். ஹல்லேலூயா. God's favor is going to fill your life completely. ஒரு ஆமென் சொல்லுங்க. தேவ தயவு இருந்துச்சுன்னா அது எக்ஸ்ட்ரா கேர், எக்ஸ்ட்ரா பேலன்ஸ், எக்ஸ்ட்ரா ஸ்ட்ரெங்த் அது உங்களிடத்தில் இருந்தால் ஒரு சில காரியங்களை கர்த்தர் உங்க வாழ்க்கை மூலமா செய்கிறார். நம்பர் 1 நாம் வாசிக்கலாம். ஆதியாகமம் புஸ்தகம் 25 அதிகாரம் 23வது வசனம். ஆதியாகமம் 25:23. யாராவது ஒரு சத்தமா வாசிப்போம். அதற்கு கர்த்தர், 2 ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, 2 வித ஜனங்கள். மைக்கில் வாசித்தா நல்லா இருக்கும்.
அதற்கு கர்த்தர், இரண்டு ஜாதிகள் உன் கற்பத்தில் உண்டாயிருக்கிறது, இரண்டு வித ஜனங்கள் உன் வயிற்றிலிருந்து பிரியும், அவர்கள் ஒரு இனத்தார் மற்ற இனத்தாரை பார்க்கிலும் பலத்திருப்பார்கள். மூத்தவன் இளையவனை சேவிப்பான். The elder shall serve the younger. தேவனுடைய தயவு உங்க வாழ்க்கையில இருந்துச்சுன்னா நீங்க நான் ஜூனியரு, நான் லீஸ்ட் ஆஃப் ஆல். என்னுடைய குடும்பத்தில், சபையில், என்னுடைய ஏரியாவில், என்னுடைய ஊரில் ஐ ஆம் தி லீஸ்ட் ஆஃப் ஆல். நான் தான் ரொம்ப ஜூனியரு. அல்லது சிலர் சொல்லியிருப்பாங்க, நீ ரொம்ப ஜூனியரு, நீ ரொம்ப இளையவன், உன்னால குடும்பத்துக்கு என்ன பிரயோஜனம், உன்னுடைய வருமானம் ரொம்ப கொஞ்சம். உன் குடும்பத்தில் கூட பிறந்தவங்களை பார்த்து பெற்றோர்களுடைய சிலர் கம்பேர் பண்றாங்க. அவனை பாரு, இவனை பாரு, அவன் எப்படிலாம் வளர்ந்துருக்கிறான், நீயும் இருக்கியே, நீ ஏன் வயிற்றுல பிறந்தேன்னு சொல்ற சில தாய்மார்கள் பூமியில உண்டு. தகப்பன் உன்னை அவமதிக்கிற வாழ்க்கையில இந்த உலகம் உனக்கு வைத்திருக்கலாம். நீ இளையவனாக, சிறியவனாக இந்த பூமியிலே நீ வாழ்ந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய ஃபேவர் உன் வாழ்க்கையில வறுமையானால் இளையவனாக உன்னிடத்திலிருந்து ஒரு ஜாதியை புறப்பட பண்ணுகிற கர்த்தருடைய கரம் வாழ்க்கையில இறங்குகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சிறியவனை கர்த்தர் பெரியவனை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தர் தெரிந்து கொண்டார்னா God's favor is with you. இன்றைக்கு அதிகாலை வேளையில 2026 ஜனவரி 1வது நாளிலே யாருடைய வாழ்க்கையில சிறுமையை கண்டீர்களோ, by birth you are younger, by experience you are younger, by finance you are younger, by status you are younger. Here people of God, the spirit of the Lord says, கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், பழைய வருஷத்துல 2025ல யாரெல்லாம் சிறியவர்களா இருந்தீர்களோ உங்களுக்குள்ளே கர்த்தர் இப்பொழுது தயை பாராட்டி உங்கள் மூலமாய் பெரியவர்களை ஆசீர்வதிக்கும்படி உன்னை உயர்த்த போகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. When the favor of God is coming upon you, younger will bless the elder. அல்லேலூயா. ஆமா, யாராவது நீ எலசு, நீ சிறுசு அப்படின்னு சொன்னோம்னா காத்தில் நல்லா வாங்கிக்கிட்டு ஆண்டவர்கிட்ட போது நில்லுங்க. அவர் யாரெல்லாம் உங்களை சிறுசு, எலசு, ஜூனியர்னு சொன்னாங்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை தமது தயவுல நிரப்புவா. பிரைஸ் காட். ஆமா, எலசு, நான் சிறுசு, நான் சிறியவன், எனக்கு என்ன ஆக போகுது, எனக்கு ஒன்றும் இல்லை அப்படி நீங்க சொல்லவே கூடாது. அப்படி ஏற்றுக்க கூடாது. நான் அடிக்கடி நான் சொல்லுவேன், எனக்கு நானே சொல்லிக்கிடுவேன், நீங்களும் அடுத்தவனு சொல்லணும். உபவாச கூட்டத்தில் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். யாராவது உங்களை கீழ்த்தரமா பேசினாங்கன்னா முதல்ல நீங்க அதை நம்பக்கூடாது. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க, நீங்க நம்பாதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. நீ என்ன உனக்கு என்ன ஆக போகுது அப்படின்னு உங்களை யாராவது சொன்னாங்கன்னா முதல்ல அந்த வார்த்தைக்கு நம்ம செய்கிறதான ரியாக்ஷன் என்ன தெரியுமா? ஓடி போய் ஒரு ஒளிப்படத்தில் போய் உட்காந்து கண்ணீரோடு அழக்கூடாது. ஆண்டவரே நீ இப்படி சொல்லிட்டா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ நம்பிட்டேன்னு அர்த்தம், ஏற்றுக்கொண்டுட்டேன்னு அர்த்தம். ஒன்னால ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொன்னாங்கன்னா முதல்ல அதுக்கு நீங்க செய்கிற ஒரு ரியாக்ஷன் என்னன்னா அதை நீங்க என்ன செய்யக்கூடாது, இந்த வார்த்தைய நான் நம்பல. ஏன்னா தேவ தயவு இந்த வருஷத்துல என் தலைமையில. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. யாரெல்லாம் உன்னை சிறியவன் என்று சொன்னார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் தேவ தயவு இந்த காலை வேளையிலே மாற்றி கொண்டிருக்கிறது. Receive it by faith. அல்லேலூயா. ஆமா, ஃபேவர் வந்தா என்ன ஆகுங்க? தேவ தயவம் வாழ்க்கையை தொட்டா என்ன ஆகும்? தேவ இரக்கம் உன்னை வாழ்க்கையில நிரப்பின என்ன ஆகும்? கர்த்தருடைய காரியம் உன்னை சூழ்ந்த பாளையமா இறங்குற என்ன ஆகும் அப்படின்னா சிறியவனாகிய தாவீதை தேசத்துக்கு ராஜாவை மாற்றினதை போல கடா குட்டின்னு சொல்லுவாங்க. கடா குட்டின்னு தெரியுமா? கடைசி பிள்ளை. அவனை கொண்டுதான் உன்னுடைய குடும்பத்துக்கு போஜனக்காரனாய் கர்த்தர் மாற்றுவார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சமீபத்தில் நான் இதை யோசித்துக்கிட்டு இருந்தேன். சில நேரங்களில் தேவன் உயர்த்துறதும் நமக்கு ஆபத்தாக தான் இருக்கு. சில நேரங்களில் தேவனுடைய ஆசீர்வாதம் எப்படிதான் இருக்கு, நமக்கு
ஆபத்தை தான் இருக்கு. எப்படின்னு சொன்னா, கர்த்தர் உங்களை உயர்த்த ஆரம்பிச்சிட்டா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இனிமையாயிடுறாங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி, 4 பிள்ளைங்க வீட்டில் இருக்கு அப்படின்னு சொன்னா, ஒரு பிள்ளையை கர்த்தர் எடுத்து பயன்படுத்திட்டா மற்ற 3 பிள்ளைலாம் என்ன ஆயிடுது, உங்களுக்கு சத்துருவா மாறிடுறாங்க. யோசேப்பு குறித்து தியானிச்சுட்டு இருக்கும் பொழுது, சும்மா கடந்தாலும் நல்லா இருந்திருப்பான் யோசேப்பு. எப்போ அவன் தீர்க்கதரிசியா மாறினானோ அவன் குடும்பத்துக்கே அவன் என்ன ஆயிட்டான், எதிராளியாக மாறிட்டான். ஆமா, எல்லாரும் சொல்றாங்க, எல்லாரும் உன்னை வணங்கணுமோ, நீ இளையவன், உன்னை விட மூத்தவங்களும் குடும்பத்தில் இருக்காங்க, அவனுக்கு கர்த்தர் காமிக்காத உனக்கு காமிச்சுட்டாரா? நான் ரட்சிக்கப்பட்டு இத்தனை வருஷம் ஆச்சு, நீ 1 வருஷம் தான் ஆச்சு சபைக்கு வந்து, உனக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினாரா? இப்படியெல்லாம் வாழ்க்கையில சிலரை வந்து இந்த உலகம் தள்ளும். நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. ஆனா தயை யாரிடத்துல இருக்குதோ அங்கதான் தேவன் அற்புதங்களை வச்சிருக்கிறார். தயை யாரிடத்துல இருக்குதோ அங்கதான் அப்பத்தின் திறவுகோலை குடும்பத்துக்கே வச்சிருக்கிறார். யோசேப்பு அவன் எகிப்துல அதிபதியும் ஆனா பிறகுதான் தெரியுது அவனுக்குள்ள இருக்கிற தயவு சாதாரண தயவு அல்ல. தனது பிள்ளைகள், குடும்பம், ஸ்தோத்திரம், தகப்பனார், சகோதரர்கள் எல்லாரையும் போஷிக்கத்தக்கதாக தேவன் அப்பத்தின் கோலை அவனுடைய கரத்துல வைத்திருந்தார். இன்னைக்கு காலையில ஒரு சிலருடைய வாழ்க்கையில உன் குடும்பம் முழுவதையும் போஷிக்கத்தக்கதான அப்பத்தின் கோலை உன் கையில கொடுக்கிறார். யாரெல்லாம் உங்களை எளிவாய் பார்த்தாங்களோ, நீ உனக்கு எதுக்கும் லாய்க்கு கிடையாது, உன் குடும்ப உன்னால என் குடும்பத்துக்கு அவமானம் தான், உன் மூலமா குடும்பத்துக்கு எந்த நன்மை இல்லை என்று இழிவாக வைத்திருந்தார்களோ, கர்த்தர் சொல்லுகிறார் 2026 கர்த்தருடைய தயவு உன்னை நிரப்பிக் கொண்டிருக்கிறபடினாலே அதே குடும்பத்திற்கு உன்னுடைய கரத்திலிருந்து அப்பத்தின் கோலை கர்த்தர் புறப்பட பண்ண போகிறார். 5 அப்பத்தையும் 2 மீனையும் பல ஆயிரம் மக்களுக்கு போஷித்த கர்த்தருடைய தயவு இப்பொழுது உன்னுடைய கரத்தில் இறங்கி கொண்டிருக்கிறது. கமான், கரங்களை தட்டி ஆவில் இருந்து பெற்றுக்கொள்ளுங்க. கொஞ்சம் பணத்தை வைத்து என்னுடைய குடும்பத்தை வைத்து நடத்த முடியல என்று புலம்பிக் கொண்டிருந்த உன் கரத்தை, come on, the spirit of God is pouring out with his favor that you will feed thousands. ஆயிரங்களுக்கு போஷிக்கத்தக்கதான உன்னுடைய கரத்தை இப்பொழுது கர்த்தருடைய கரம், favor is coming upon your life. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய வார்த்தையின்படி 2025 யாரெல்லாம் சிறியவராக இருந்தார்களோ அவர்களெல்லாம் அவருடைய தயவு பெரியவளா ஆக்கும். ஆமென், அல்லேலூயா. Good news, good news to all youngers that you will bless your elders. Praise God, அல்லேலூயா. கர்த்தருடைய ஃபேவர்ஸ். இரண்டாவதாக தேவ தயவு உங்களிடத்தில் வரும் பொழுது, when God favors, the stranger will bless the master of the owner. வாசிக்கலாம் ஆதியாகமம் 30வது அதிகாரம், ஆதியாகமம் 30:27 வாசிங்க. ஆதியாகமம் 30:27. அப்பொழுது லாபான், கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, உன் கண்களில் தயவு எனக்கு கிடைத்ததானால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஒருவேளை தெரியலன்னா நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். யாக்கோபு கோலும் கையுமாக அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படின்னா வெறுமையாக தனது மாமனார் வீட்டுக்கு, மாமா வீட்டுக்கு வந்திருக்கலாம், லாபான் வீட்டுக்கு வந்திருக்கலாம். லாபான் யாக்கோபுக்கு ஒரு அடைக்கலம் கொடுத்தான். ஏன்னா சகோதரன் நாங்க ஏசாவை கொலை செய்ய வலையை தேடுகிறான், ஜீவன் தப்ப கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு தயவு பாராட்டி வந்த உடனே, கேட்டு வந்த உடனே லாபான் வந்து, சரிப்பா இந்த வீட்டில் ஒரு மூலையில இருந்துக்கோ அப்படின்னு அவன் வந்தான். லாபான் வீட்டுக்கு யாக்கோபு வரும் பொழுது அவன் யாரு தெரியுமா? ஒரு ஸ்ட்ரேஞ்சர், ஒரு பரதேசி, ஒரு வெறுமை, ஒண்ணு இல்லாம ஒரு வாழ்க்கைக்கு ஒரு ஸ்தோத்திரம், ஒரு மறைவிடம், ஒரு தஞ்சம் புகும்படி வந்தான். கர்த்தருடைய தயவு யாக்கோபினுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் பெருகிறபடினாலே ஏற்கனவே அதிபதியாயிருந்த லாபான் சொல்லுகிறான், நீ எங்கேயும் போகாத, நீ என்னுடனே இரு, நீ என் கூட இருக்கிறதுனால கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பா. அல்லேலூயா. When the favor of God is coming upon you,
this God will use a stranger to bless your master. எந்த கம்பெனியில் நீ ஒரு வேலைக்காக 15-20 ஸ்தோத்திரம் இன்டர்வியூக்காக நீ அலைந்து திரிந்து ஒரு சின்ன வருமானத்தை வந்து ஒரு வேலையை கிடைக்காதா என்று அலைந்து திரிந்தீர்களோ, அதே இடத்துல யார் உங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன் நிராகரித்தார்களோ அவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாற்றும்படிக்கு கர்த்தருடைய தயை உங்க வாழ்க்கையில் இந்த காலை வேளை இறங்கி கொண்டிருக்கிறது. விசுவாசிக்கிறவங்க கரங்களை தட்டி பெற்றுக்கொள்வோம். Hallelujah. Hallelujah. When the favor of God is upon you, stranger will bless the master. ஆமென் சொல்லுங்க. Hallelujah. ஆமா, ஒரு கம்பெனியில் ஒரு வாட்ச்மேன் வேலை இருந்தாலும் நீங்க எப்படி ஜீவிக்கணும்னு சொன்னா, நீங்கள் தேவ தயவினாலே நிரப்பப்பட்டவர்கள். ஆமா, உங்களை கொண்டுதான் உங்க கம்பெனியே ஆசீர்வதிக்கப்படும். நீ இங்க இரு, வேலைக்கு வெளியில போக வேண்டாம், நீ இருப்பது எனக்கு நல்லது என்று உன்னுடைய மாஸ்டர், மேனேஜர், உங்களுடைய லீடர், டீம் லீடர் சொல்லுகிற அளவுக்கு புதிய வருஷத்துல உங்க வாழ்க்கையை தமது தயையினால் கர்த்தர் நிரப்ப போகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தேவன் எப்படி இங்க என்ன சொல்றான் பாருங்க. லாபான் குறிப்பினால் அறிந்தேன். குறிப்பினால் அப்படின்னு சொன்னோம்னா டிவைன் நாலேஜ். யாக்கோபு வர்றதுக்கு முன்னாடி இருந்த செல்வாக்கை பார்க்கிறோம், இப்ப செல்வாக்கு எனக்கு பல மடங்கு உயர்ந்திருக்குது. இது எதனால என்று அவன் தியானித்துக் கொண்டிருக்கும் பொழுது கர்த்தர் அவனுக்கு நினைப்பூட்டினார், உன்னிடத்துல யாக்கோபு வந்ததினால தான் உனக்கு உயர்வு, நீங்க வந்ததினால தான் உயர்வு, நீ ஒரு குடும்பத்தில் புகுந்ததுனால தான் உயர்வு. சில சொல்லுவாங்க, திருமணத்துக்கு வந்த உடனே சில பிள்ளைகளை மகாலட்சுமின்னு சொல்றாங்க. மகாலட்சுமி வந்தா நல்லாருன்னு சொல்லலாம், இல்லை அப்படின்னு சொன்னா வேற ஏதாவது வந்துச்சுன்னா அவ வந்தா எல்லாமே போச்சு. சரி, மகாலட்சுமியா வந்தவங்களை விட்டுருவோம். ஆனால் நம்மன்னு சொன்னோம்னா திருமண பந்தத்தில் ஒரு குடும்பத்தில் போய் ஒன்றும் தெரியாமல் போய் காலை வச்சுருப்போம். உடனே நஷ்டம் வந்துருச்சுன்னா, அதுவும் நம்முடைய கலாச்சாரம், இந்திய கலாச்சாரம் எப்படி தெரியுமா, நஷ்டம் மட்டும் வந்துருச்சுன்னா எல்லா நஷ்டத்தையும் யார் மேலே வைப்பாங்க தெரியுமா? வலது காலையை எடுத்து வா மருமகளே அப்படின்னு பாண்டவங்க தலையில் மொத்தமாக வச்சுட்டு ஒன்னால தான் ஆச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம், அப்படி ஒரு வேளை உங்கள் வாழ்க்கையில் உண்மையாக கூட இருந்தாலும் நீங்கள் வந்தா பிறகு தான் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய கணவர் வீட்டில் உங்களுக்கு தரித்திரம் வந்துடுச்சு அல்லது நஷ்டம் வந்துச்சு இருந்தாலும் 2026 கர்த்தர் அப்படியே தலைகீழாக மாற்ற போகிறார். காரணம் என்னன்னா, 2025 மாதிரி இருந்த வாழ்க்கையில் 2026 லாபானை ஆசீர்வதிக்கும்படிக்கு யாக்கோபை கொண்டு வந்ததை போல உன் வீட்டாரை ஆசீர்வதிக்கும்படிக்கு கர்த்தருடைய தயவினால் உன்னை கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. புதிய வருஷம், year of favor. ஆமென் சொல்லுங்க. அடுத்ததாக, when God favors you, கர்த்தர் உங்களுக்கு தயவை தரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னோம்னா, ஸ்தோத்திரம், the small will be stronger than greater. உபாகமம் 7 வசனத்தை வாசிங்க. உபாகமம் 7:7. சகல ஜனங்களிலும் மைக்கல, சகல ஜனங்களிலும், சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று, நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து, உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாயிருந்தீர்கள். கர்த்தருடைய தயை உங்க வாழ்க்கையில நிரப்பும் பொழுது, கர்த்தருடைய காருண்யம் கிருபை உங்க வாழ்க்கையில நிரப்பும் பொழுது, கர்த்தருடைய எக்ஸ்ட்ரா கேர் உங்க வாழ்க்கையில கடந்து வரும் பொழுது, நீங்கள் கொஞ்சமா இருந்தாலும் திரட்சியான ஜனங்கள் என்று இந்த உலகத்தாரில் அங்கீகரிக்கப்படுவீர்கள்.
A small will be stronger than the great. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சின்ன பிள்ளையா இருந்தாலும் பெரிய காரியங்களை இந்த உலகத்துக்கு அறிவிக்கும்படி உங்களுடைய பிள்ளைகளை கர்த்தர் தெரிந்து கொள்வார். உங்களுடைய இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற, இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு சிலருடைய குடும்பத்தில் உங்கள் சிறு பிள்ளைகளை இந்த தேசத்திற்கு தீர்க்கதரிசியாக, சிறியவர்களாக இருந்தாலும் பெரிய காரியங்களை அதிகாரிகளுக்கு, ராஜாக்களுக்கு, உலகத்தை ஆளுகிறவர்களுக்கு ஆலோசனை சொல்லத்தக்கதான தேவனுடைய தயை இப்பொழுது நிரப்பிக் கொண்டிருக்கிறது. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, சாமுவேல் ஆராய்ச்சியாளர் சொல்றாங்க, அவனுக்கு 5 வயசு தான் சொல்றாங்க. 5 வயசுல இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் அடுத்து நடக்க போகிறது என்ன என்று கர்த்தர் காண்பித்தார். ஏலி ஓரத்தில் உட்கார்ந்து இருக்கிறான், பழுத்த பழம், ஸ்தோத்திரம், தீர்க்கதரிசி, ஆசாரியன் வாசற்படியில், தேவாலயத்தின் வாசற்படியில் உட்கார்ந்து இருக்கிறான். He is very strong in receiving God's voice. தேவனுடைய சத்தத்தை கேட்கிறதுக்கு அவன் ரொம்ப பழகி போனவன். ஆனா கர்த்தருடைய தயை, அன்னாளுடைய பிள்ளையாகிய 5 வயதான சாமுவேல் இருந்தபடியினாலே எழுந்து வந்து ஸ்ட்ராங்கா இருக்கிற, பலவானா இருக்கிற, பலசாலியா இருக்கிற ஏலிக்கு வந்து சொல்லுகிறான், இன்னென்ன காரியங்களை இஸ்ரவேல் சாம்ராஜ்யத்தில் கர்த்தர் செய்ய போகிறார் என்று அறிவிக்கும்படி கர்த்தர் அவர் உயர்த்தினது போல இந்த காலவேளையில் இந்த சத்தத்தை கேட்கிற, தேவ செய்தி கேட்டுக்கொண்டு சபையில் இருக்கிற ஒரு சிறு பிள்ளைகளுக்குள்ள கர்த்தர் தீர்க்க தரிசன வரங்களை கர்த்தர் ஊற்றி கொண்டிருக்கிறார். God's favor is pouring upon your life. சில பெற்றோர்கள் நீங்க செய்த தியாகத்தின் நிமித்தமாக, நீங்கள் கர்த்தருக்கு பாராட்டின கிருபை நிமித்தமாக, ஊழியத்தின் நிமித்தமாக, கர்த்தருக்காய் பாராட்டின வைராக்கியத்தின் நிமித்தமாக, இதோ உங்கள் பிள்ளைகள், சிறியவர்களாகிய உங்க பிள்ளைகளிடத்தில் பெரிய காரியங்களை காண்பிக்கும்படிக்கு கர்த்தருடைய தயையினால் கர்த்தர் நிரப்புகிறார். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. உங்க பிள்ளைங்களை சில நேரங்களில் கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிக்கும் பொழுது நீங்க அவங்களை எப்படி பாருங்க? தீர்க்கதரிசியா பாருங்க. ஆமா, this year is going to be year of favor. அதனால சிறியவர்களாக இருந்தாலும் பெரியவர்களாக இருந்தாலும் conduct them with respect. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. சபையிலும் சரி, குடும்பத்திலையும் சரி, நீங்க ஒருவர் கனப்படுத்தி நடத்துவீர்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய தயை இந்த வசனத்தின்படி உங்க வாழ்க்கையிலே நிறைவேற்றும். அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய கரம் உங்களுடைய தயை உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா நீங்க கொஞ்சமா இருந்தாலும் திரளான ஜனத்தை போல பலசாலியாக இருப்பீர்கள். நிறைய நேரங்களில் சில தகப்பமா புலம்புவாங்க, எனக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உதவி செய்யறதுக்கு யாரும் இல்லை, கேட்பார் இல்லை. ஆமாம், ஸ்தோத்திரம். அது எல்லாருடைய வாழ்க்கையிலும் தான் இருக்கு. ஸ்தோத்திரம். சுகம் இல்லைன்னா கேட்கறதுக்கு ஆள் இல்லை, ஒத்தாசைக்கு வருவான்னு கேட்கறதுக்கு ஆள் இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் ஜனம் அப்படின்னு இந்த போன வருஷத்தில் புலம்புனீங்கன்னா புதிய வருஷத்தில் கர்த்தருடைய தயை நீங்கள் கொஞ்சம் ஜனமாக இருந்தாலும் திரட்சியான ஜனங்களின் பலத்தை உங்கள் வாழ்க்கையில் வைப்பார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். Praise be to God. அடுத்ததாக when God favors you, கர்த்தருடைய தயை உங்க வாழ்க்கையில வரும் பொழுது என்ன நடக்கும் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம், the wrestler will settle in the fertile land. போராடுகிறவர்கள் போராடின தேசத்திலே அவர்கள் சுதந்திரவாளியாக அமர்த்தப்படுவார்கள். எடுத்து வாசிப்போம். உபாகமம் 33:22. ஸ்தோத்திரம். உபாகமம் 33:23. 33:23. நப்தலியை குறித்து நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்து அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான். நீ மேற்றிசையையும் தென் திசையையும் சுதந்தரித்துக் கொள்ளுவாய். நான் சுருக்கமாக இந்த காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறேன். நப்தலி என்றால் ரெஸ்லிங், போராடுகிறவன் என்று அர்த்தம்.
பை பர்த் அவன் போராடி வந்ததுனால அவனுடைய தாய் அவனுக்கு நப்தலி என்று பெயரிட்டார்கள். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை கூட போராடி தான் என்ன செய்யணும், பெறணும். சொந்த வீட்டில் தகப்பனுடைய உரிமையை கூட போராடி தான் பெறணும், கேட்டு தான் பெறணும், சண்டை போட்டு தான் பெறணும். சின்ன ஜெயம் கூட போராடிதான், ஒரு சின்ன ஆசை கூட போராடிதான், ஒரு சின்ன விருப்பத்தை கூட போராடிதான், ஒரு சின்ன வாழ்க்கையில ஒரு முன்னேற்றம் வரணும்னாலும் போராடிதான். இப்படி இருந்த மனுஷனை, நப்தலியை கர்த்தர் எப்படி மாற்றினான்னு சொன்னா, மேற்றிசையும் தென் திசையும் சுதந்திரத்தை கொள்ளத்தக்கதாக அவனை மாற்றினதுக்கு காரணம் என்னன்னா, தேவன் நப்தலியை கர்த்தருடைய தயவினால் திருப்தி அடைய பண்ணினார். நான் கொஞ்ச காரியத்திற்காக, ஒரு கொஞ்சம் மரியாதைக்கு கூட, ஒரு கொஞ்சம் நன்மைக்கு கூட, கொஞ்சம் சுதந்திரத்துக்கு கூட நான் போராடி போராடி தான் பெற வேண்டியிருக்கும், இருக்க வேண்டிய நிலைமையில் இருக்கிறேன் என்று காலை வேளையில் நீ இருக்கிறீங்க சொன்னா, இதோ நப்தலின் மீது கர்த்தருடைய தயவு வந்து திருப்தியை அடைத்ததை போல இன்றைக்கு கர்த்தர் உங்க வாழ்க்கையில தயவினால் திருப்தி அடைய பண்ணுகிறார். எங்க கொஞ்சம் உரிமைக்காக போராடுறீங்களோ கர்த்தர் அதே இடத்துல கர்த்தர் உங்களை சுதந்திரவாளியாய் கர்த்தர் மாற்றுகிறார். அல்லேலூயா சொல்லுவோம். அங்க இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு கானாட்சிகளை பகிர்ந்து கொடுக்கும் பொழுது நப்தலிக்கு மேற்றிசையும் தெற்திசையும் என்ன செய்யறாங்க, கொடுக்குறாங்க. கேட்டீங்களா? நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. அது எந்த இடம் அப்படின்னு சொன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில ஊழியம் செய்யும் பொழுது அவர் ஊழியம் செய்த பகுதியாகிய கலிலேயா கடற்கரை ஓரம்தான் இஸ்ரவேல் புத்திரர்களுக்கு பங்காக கொடுக்கப்பட்ட நப்தலின் இடம். நப்தலி என்றால் போராடுகிறவன், போராடி போராடி வாழ்க்கையில வந்தவன். ஆனால் அவனுக்கு கொடுத்த சுதந்திரத்தை கர்த்தர் எப்படி மாற்றினார் என்று சொன்னா, இந்த உலகத்திற்கே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு ஒளியை கொண்டு வரும்படிக்கு பிதாவாகிய தேவன் தமது குமாரனை அனுப்பின அந்த நித்திய ஒளி அதிகப்படியாக ஊழியம் செய்த ஜனங்களுக்கு நன்மை செய்த இடம்தான் சி ஆஃப் கலிலே, கலிலேய கடற்கரை. அந்த கடற்கரையில தான் நப்தலிக்கு கர்த்தர் சுதந்திரத்தை கொடுத்தார். எந்த இடத்துல நீங்கள் போராடி தான் உங்களுடைய ஸ்தானத்தை நிலைநாட்டணும் என்கிற நிலைமையில் இருக்கிறீர்களோ, அதே இடத்துல இந்த உலகத்திற்கு ஒளியாய் மாற்றுகிற ஒரு சுதந்திரத்தை தருகிற கர்த்தருடைய தயவு உங்க வாழ்க்கையில கடந்து வருகிறது. வரலேலையா சொல்லுவோம். தயவு உங்க வாழ்க்கையில வந்துருச்சு அப்படின்னு சொன்னா, எங்கெல்லாம் போராடினீர்களோ அந்த இடமெல்லாம் உங்களுக்கு சுதந்திரம் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. எங்கெல்லாம் போராடினீங்களோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு சுதந்திரத்தில் நிலைநாட்டுகிறார். எங்க எல்லாம் ஸ்தோத்திரம் உரிமைக்காக நின்றீர்களோ, உரிமைக்காக அழுது நின்றீர்களோ, உரிமைக்காக ஏங்கி நின்றீர்களோ, எங்கெல்லாம் ஸ்தோத்திரம் எனக்கு இந்த இடத்துல எனக்கு ஒரு பங்கு இல்லையா என்று நீங்க தலை குனிந்து நின்றீர்களோ, அங்கே நப்தலியை ஆசீர்வதித்த, நப்தலியை திருப்தியாக்கின தயவுள்ள கரம் உங்களையும் திருப்திப்படுத்தும். You will be productive and fruitful. அல்லேலூயா சொல்லுங்க. அடுத்ததாக கர்த்தருடைய தயவு வாழ்க்கையில வந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, ஸ்தோத்திரம் வாசிப்போம். சங்கீதம் 30:7 வாசிங்களேன். சங்கீதம் 30:7, சங்கீதம் 30:7. ஸ்தோத்திரம். கர்த்தாவே உம்முடைய தயவினால் நீர் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணி இருந்தீர். By thy favor you have made my mountain to stand strong. நீர் என்னுடைய பர்வதத்தை, என்னுடைய உயர்வை, என்னுடைய பலத்தை, எனக்கு கர்த்தர் கொடுத்ததான ஆவிக்குரிய வாழ்க்கையை கர்த்தர் என்ன செய்வாராம்? திடமாய் நிற்க பண்ணுவார், அசையாமல் பாதுகாப்பார். கடந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஊழியத்தை தந்திருக்கலாம். கடந்த வருஷத்துல கர்த்தர் உங்களுக்கு ஒரு கிருபையை தந்திருக்கலாம். கடந்த வருஷத்துல கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய அனுபவத்தை கொடுத்திருக்கலாம். தேவன் அறிகிற அறிவில் ஒரு முன்னேற்றத்தை கொடுத்திருக்கலாம். விசுவாச வாழ்க்கையில ஒரு மேன்மையை தந்திருக்கலாம்.
ஆவிக்குரிய வாழ்க்கையில தேவனை பின்பற்றுகிற காரியத்துல ஏதோ ஒரு அற்புதத்தை கத்த செஞ்சிருந்தார்னா அதுதான் கத்த உங்களுக்கு தந்ததான பர்வதா, தேவனை சந்திக்கிற பர்வதா. எத்தனை பேர் சூழ்ச்சி செஞ்சாலும் கர்த்தர் உனக்கு தந்த கிருபையும் ஊழியத்தையும் தயவையும் ஒருபோதும் மாற்றாதபடி இந்த புதிய வருஷத்துல நிலைப்படுத்துவார் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. உன் பர்வதத்தை திடமாய் நிற்க பண்ணுகிறவர். ஏன்னா உன் மேல தயவு. எல்லாரும் சொல்லுங்க, என் மேல தேவ தயவு, என் மேல தேவ தயவு. ஆகையால் என்னுடைய பர்வதம் நிலை நிற்க பண்ணுவார். அல்லேலூயா சொல்லுங்க. Your spiritual life will not be shaken. Your growth in Christ will not be shaken by evil plans. ஆமா, புதிய வருஷத்துல பொதுவாக வாலிப பிள்ளைகள்லாம் ஒரு ரெசல்யூஷன் எடுப்பாங்க. அப்பா 2026 என்ன செஞ்சிடலாம், இந்த பாவம் செய்யக்கூடாது, அந்த பாவம் செய்யக்கூடாது, ஒழுங்கா நம்ம சர்ச்சுக்கு போயிடணும், உண்மையாக இருக்கணும். சில விசுவாசிகள் பொருத்தனை பண்ணுவாங்க, இந்த வருஷத்துலையாவது எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போயிடணும். அப்படியா இருக்கீங்களா? இந்த வருஷத்துலையாவது எல்லா வாரமும் சர்ச்சுக்கு போயிடணும். கர்த்தருக்கடுத்த காரியத்தில் நீங்கள் இன்றைக்கு காலையில் எடுக்கிற எல்லாத்தையும் தேவன் தமது தயவினாலே நிலை நிற்க பண்ணுகிறார். ஆமென் சொல்லுங்க. போன வருஷத்துல ஆரம்பத்துல கொஞ்சம் 1 மாசம் 2 மாசம் நல்லா போயிருந்திருக்கோம், அப்புறம் விழுந்து போய் பின்பாண்டி போயிருந்திருக்கலாம். ஆனா இந்த 2026 புதிய வருஷத்துல உங்களுடைய ஞானமோ உங்களுடைய சரீர வைராக்கியமோ மாம்சத்தினுடைய வைராக்கியமோ உங்களை நடத்தாமல் தேவ தயவு நடத்த போகிறபடியினாலே எல்லா ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் ஊழியத்திலும் கர்த்தர் உங்களை நிலைவர பண்ணுவார், நிலைநிற்க பண்ணுவார். ராமேன் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, உனக்கு தந்த ஊழியம் உனக்கு தான், உனக்கு கொடுத்த கிருபை உனக்கு தான், உனக்கு கொடுத்த மேன்மை உனக்கு தான், உனக்கு கொடுத்த அபிஷேகம் உனக்கு தான், உனக்கு தந்த அழைப்பு உனக்கு தான். பிகாஸ் the favor of God is upon your life. கரங்களை தட்டி அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. உன்னுடைய பர்வதம் தேவ தயவினால் நிலை நிற்கப்படும். a spiritual experience. பழைய வருஷத்துல கர்த்தர் ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு மேன்மையை தந்திருப்பார், கர்த்தர் அறிகிற அறிவை தந்திருப்பார், ஒரு மேன்மையான அனுபவத்தை தந்திருப்பார். சத்துரு பல விதமான சோதனைகளும் பாவத்தையும் உனக்கு தந்து கீழே தள்ளலாம் என்று எத்தனிச்சிருக்கலாம். This year is going to be year of favor upon your life. உங்க வாழ்க்கையில தயவு ஆண்டா இருக்கிறபடியினாலே ஒரு போது உங்களை கீழே தள்ளாதபடி எல்லா சாத்தானின் சதிகளையும் நிர்மலமாக்கி உன்னுடைய பர்வதத்தை நிலைவர பண்ணுகிற கர்த்தருடைய தயவு உன்னிடத்துல பூரணமாய் இருக்கும். சத்தமாய் ஒரு ஆமென், சத்தமாய் ஒரு ஆமென், இன்னும் சத்தமா ஒரு ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நிறைய பேருக்கு பயம், போன வருஷம் நான் பொருத்தனை பண்ணேன், நான் விழுந்துட்டேன். ஸ்தோத்திரம். போன முறை நான் வந்து ஆண்டவருக்கு அப்படி வாழணும்னு நினச்சேன், நான் முடியலை. வாலிப பிள்ளைகளே, சோர்ந்து போயிட்டீங்களா? போன வருஷம் நீ சுய பலத்தில் நீ முயற்சி செஞ்ச, இந்த வருஷம் உன்னுடைய பலத்தில் அல்ல, நீ நம்புறே இல்லையோ கர்த்தருடைய தயவு தான் இந்த வருஷம் முழுவதும் உன்னை பரிசுத்த வாழ்க்கையில சகல சோதனைகளையும் பாவத்தையும் ஜெயிக்கத்தக்கதான கர்த்தருடைய தயவு உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறது. எல்லாரபா ஷரபரகதார் அதியனமா. வாலிப பிள்ளைகளை ஒரு நிமிஷம் கண்களை மூடு. கர்த்தருடைய ஆவியானவர் is going to lead you into the year of favor right now. வாலிப பிள்ளைகளா, come on everyone. இப்பொழுது வாலிப பிள்ளைகளை கண்களை மூடி இப்பொழுது கர்த்தருடைய தயவு உன்னை நிரப்பி கொண்டிருக்கிறார். போன வருஷத்துல எந்தெந்த பாவத்துல விழுந்தையோ, ஐயோ என்னால் இது முடியவே முடியல, நான் எத்தனை முறை முயற்சி செஞ்சு நான் முடியல, இந்த தவறுல விழுந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி சோர்ந்து போனியோ, போன வருஷத்துல நீ சுயத்தினால மாம்ச பலத்தினால அறிவினால நீ விழுந்து போன எல்லா காரியத்தையும் கர்த்தர் இப்பொழுது கர்த்தருடைய கரத்தில் எடுத்து தேவ தயவினால் இந்த புதிய வருஷத்துல நடத்தி உன்னை ஜெயமா இந்த வருஷத்தை முடிக்க பண்ண போகிற தயவு இப்பொழுது உன்னுடைய உச்ச தலை முதல் உள்ள கால் வரைக்கும் கர்த்தருடைய ஆவியை நிரப்பி கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய ஆவியை
நிரப்பிக் கொண்டிருக்கிறார். உன்மேல் இருக்கிற தேவ சித்தத்தையும் உன் மேல் இருக்கிற துர்க்க தரிசன வரங்களையும் உன் மேல வைத்திருக்கிற தேவனுடைய ஆலோசனைகளையும் நிறைவேற பண்ண கூடாதபடிக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா பாவ இச்சைகளையும் விழுங்க பண்ணும்படிக்கு சத்ருவானவர் உனக்கு விரோதமாக இட்ட எல்லா சதிகளையும் இப்பொழுது கர்த்தருடைய ஃபேவர், தேவ தயவு, கர்த்தருடைய கரம் இப்பொழுது சிதறடித்துக் கொண்டிருக்கிறது. ஹியர் ஆஃப்டர் இப்பொழுது ரிபா ஷரமா நேகரமா நதினமா உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தருடைய தயவு பரிசுத்த வாழ்க்கையில ஜெயமுள்ள வாழ்க்கையை கொண்டு போக பண்ண போறபடியால் எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஓ எஸ் எஸ், the Lord is saying the favor of God is going to lead your life. வாலிப பிள்ளைங்களை கேட்டுக்கங்க, டீனேஜ். ஆமா, டீனேஜ் வந்து பாவனா என்ன அப்படின்னு ருசி பார்க்கலாமா வேண்டாமா அப்படிங்கிற ஆசிலேஷன்ல போகிற ஒரு ஸ்டேஜ். இந்த நேரத்துல இந்த ஸ்டேஜ்ல டீனேஜ் வாலிப பிள்ளைங்க எல்லாருக்கும் கர்த்தர் சொல்றாரு, போன வருஷத்துல நீ எங்கெல்லாம் விழுந்தியோ அதெல்லாம் ஜெயிக்கும்படிக்கு புதிய வருஷத்துல கர்த்தர் தமது தயவின வாழ்க்கையை நிரப்பி இருக்கிறார். உன்னுடைய வாழ்க்கை ஷட் டவுன் பண்ணப்பட்டிருக்கிறதோ, எங்க முடிக்க வைக்கப்பட்டிருக்கிறதோ, இனி நீ பேசாத. இனி உனக்கு எந்த அதிகாரமும் இல்லை. உனக்கு வயசாயிருச்சு, உனக்கு என்ன நன்மையும் கிடையாது. நீ எனக்கு இந்த தேசத்தில் உரிமை கொண்டதுக்கு உனக்கு நீ அவரோட பெரிய ஆளும் இல்லை என்று சொல்லப்பட்ட பொழுதுதான் நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் வந்து பிரசங்கம் பண்ணினார். அவர் உன்னுடைய வாயின் வார்த்தையா கடந்து வந்தார். அன்னையருடைய வாழ்க்கையில புதிய வருஷத்துல உங்களுக்கு கர்த்தர் அநேக நாவுகளை எழுப்ப போகிறார். உங்களுக்காய் பேசுகிற நாவுகள் எழுப்ப போகிறார். உங்களுக்காய் பரிந்து பேசுகிற நாவு எழுப்ப போகிறார். Come on, shut your mouth என்று எங்க சொன்னார்களோ அந்த இடத்துல உனக்காய் பேசுகிற கர்த்தருடைய தயவுள்ள நாவை கர்த்தர் இந்த புதிய வருஷத்தை எழுப்ப போகிறார். Come on, receive it by faith. ரிபலமா ஷேகரதினமா. யோவானே, இனி நீ பிரசங்கம் பண்ணக்கூடாது. யோவானே, இனி உனக்கு ஊழியம் கிடையாது. யோவானே, இனி உன்னுடைய வார்த்தைக்கு அதிகாரம் கிடையாது என்று காவலில் அடைக்கப்பட்டார்களோ அப்பொழுது நஸ்ரேனாக இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் வந்ததை போல இன்றைக்கு ஒரு சிலருடைய வாழ்க்கையில நஸ்ரேனாக இயேசு கடந்து வருகிறார். உன்னுடைய God's favor is coming upon you. உனக்காக சாதகமாய் பேசுகிற, உனக்காக பேசுகிற நாவுகளை இந்த புதிய வருஷத்தில் அவர் எழுப்புகிறார். The Lord's favor will do for you. கர்த்தருடைய தயவு உனக்கு எதிர்ச்சையா. அல்லேலூயா சொல்லுங்க. Hallelujah, hallelujah. The Jesus enters into your life. Jesus enters into your life. இயேசு உங்க வாழ்க்கையில நுழைகிறார். எப்போ நுழைகிறார்னு சொன்னா, when the world shuts your mouth. உன் வாயின் வார்த்தைகளை இந்த உலகம் எப்போ மூடுகிறதோ அடைக்கிறதோ அங்கே கர்த்தர் உங்களுக்காக இறங்கி வந்து உங்களுக்கு வாயாயிருந்து அவர் பேசுவார். கர்த்தருடைய தயவு செய்யும். கரங்களை தட்டி யாருக்கு நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 105:18 வாசிக்கும் பொழுது, when is God's favor, when is God's set time? சங்கீதம் 105:18 வாசிங்க. அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் பிராணன் இரும்பில் அடைப்பட்டிருந்தது. 19 வசனம். கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும் அளவும் அவருடைய வசனம் அவனை புடமிட்டது. அடுத்து 20 வசனம். ராஜா ஆள் அனுப்பி அவனை கட்டவிழ்க்க சொன்னார். யோசேப்பை குறித்து இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. யோசேப்பு விலங்கு போடப்பட்டு ஒடுக்கப்பட்டான். அவனுடைய வாழ்க்கை, அவனுடைய பிராணன் இரும்பிலே அடைக்கப்பட்டிருந்தது. ஆனால் கர்த்தருடைய தயை செய்கிற காலம் வந்த பொழுது, வார்த்தை நிறைவேறுகிற நேரம் வந்த பொழுது, ராஜா அவனுடைய கட்டவிழ்க்க சொன்னதை போல உங்க வாழ்க்கை இப்பொழுது கட்டப்பட்டு இருந்துச்சுன்னா இப்பொழுதே கர்த்தருடைய நேரம் வந்து உங்களுடைய கட்டுகள் எல்லாம் அவிழ்த்து விடுக போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். யோசேப்பு அவன் எல்லாம் தீர்க்கதரிசன வசனத்தெல்லாம் பெற்றான். அவனுக்கு தெரியும் கர்த்தர் God is going to do something great in his life. அவன் வாழ்க்கையில் ஏதோ பெரிய காரியத்தை செய்ய நடக்க போகுதுன்னு தெரியும். ஆனா இப்ப இருக்கிற நிலைமை என்ன தெரியுமா? கையில விலங்கு, காலில் விலங்கு,
வெளியில வர முடியாத இரும்பு பார், அயன் பார் காவலில் வைக்கப்பட்டிருக்கிறான். ஆனா தேவனுடைய தயவு வாழ்க்கையில வர வேண்டும் என்று தேவனுடைய நேரம் வந்த பொழுது கர்த்தர் ராஜாவுக்கு கட்டளையிட்டார் அவனை விடுவிக்கும்படிக்கு. அதுபோல இந்த புதிய வருஷத்துல எங்க எல்லாம் கட்டப்பட்டு இருக்கிறீங்களோ, எங்கெல்லாம் உங்க வாழ்க்கை கட்டப்பட்டு இருக்கிறதோ, பாவத்தினால கட்டப்பட்டு இருக்கிறதோ, சாபத்தினால கட்டப்பட்டு இருக்கிறதோ, இருளின் அதிகாரத்தினால கட்டப்பட்டு இருக்கிறதோ, சாத்தானின் வல்லமையினால கட்டப்பட்டு இருக்கிறதோ, மனுஷனுடைய சூழ்ச்சினால கட்டப்பட்டு இருக்கிறதோ, மனிதர்களுடைய தந்திரத்தினால கட்டப்பட்டு இருக்கிறதோ, when the favor of God is striking you, உன்னுடைய கட்டுகளை எல்லாம் கர்த்தர் அவிழ்த்து விடுவார். அல்லேலூயா. இந்த வருஷத்துல அநேக கட்டுகளை உங்களுடைய கரத்திலிருந்து அவர் அவிழ்த்து விட்டு தேவ தயவினை உங்களை நிரப்புவார். கரைகளை தட்டி வராமே சொல்லுவோம். அல்லேலூயா. ஆமா, எதுக்குமே பயப்படாதீங்க. ஆமா, எதுக்குமே பயப்படாதீங்க. மனுஷரால் கட்டப்பட்ட கட்டுகளையும் அவர் உடைப்பார், பிசாசினால் கட்டப்பட்ட கட்டுகளையும் அவர் என்ன செய்வார்? உடைக்கிறவர். ஒரு ஆமென் சொல்லுவோம். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:2 வாசிக்கும் பொழுது, 2 கொரிந்தியர் 6:2 வாசிக்கும் பொழுது, when is God's set time, எப்பொழுது தேவன் குறித்த காலம் என்று நீங்க தேவனை நோக்கி காத்திருக்கிறீங்களா? 2 கொரிந்தியர் 6:2 வாசிக்கும் பொழுது வசனம் சொல்லக்கூடாது. தட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லி இருக்கிறாரே. இதோ இப்பொழுதே எல்லாரும் சொல்லுங்க இப்பொழுதே. எல்லாரும் சொல்லுங்க இப்பொழுதே. இப்பொழுதே விசுவாசத்தோடு சொல்லுங்க இப்பொழுதே. நாளைக்கு அல்ல, இப்பொழுதே. இப்பொழுதே தேவன் என் வாழ்க்கையில அனுக்கிரகம் செய்கிற காலம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எல்லாரும் கண்களை மூடி அப்படி இருக்கிற விஷயம் நேரத்தில் நீங்க ஜெபம் பண்ணுங்க. இப்பொழுது கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையில அனுக்கிரகம் செய்கிற காலம், அனுக்கிரகம் செய்கிற நாள். ராமா ஷரா மானா இருக்கிற இடத்துல அப்படி ஜெபம் பண்ணுங்க. ஆமென் 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 ஆமென். எல்லாம் ஜெபிங்க ஜெபிங்க ஜெபிங்க. எப்பொழுது தேவ தயவு உங்க வாழ்க்கையை தட்டுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கீங்களா? எப்பொழுது தேவ தயவு உங்க வாழ்க்கையை தொடுன்னு காத்துக்கிட்டு இருக்கிறீங்களா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார் இப்பொழுது ரைட் நவ மாஷராமா நீ கராலா மாஷரதீனமா. இப்பொழுதே இப்பொழுதே அனுக்கிரக காலம். உங்க வாழ்க்கையை மாற்றுகிற அனுக்கிரக காலம். உங்க வாழ்க்கையை மாற்றுகிற ரட்சணிய நாள். அல்லேலூயா. ரிமலா மாஷரதீனமா நக்கரதீனமா. எப்பொழுதுன்னு நீங்க நினைக்காதீங்க. ஒருவேளை இன்னும் 1 வருஷம் ஆகும் நினைக்காதீங்க. யாருக்கு தெரியும்? இன்று காலை வேளையிலே அநேகருடைய கட்டுகளை அவர் அவிழ்க்கிறார். அநேகருடைய கட்டுகளை அவிழ்க்கிறார். எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நிற்போமா? எல்லாம் எழுந்து நின்று தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்க போகிறோம். ரட்சணைய காலத்தை இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறதை சுதந்திரிக்க போறீங்க. இப்பொழுது ரட்சணைய நாள். எல்லாம் வாயிலை திறந்து சொல்லுங்க. இப்பொழுது ரட்சணைய நாள். ரீமாலமா ஷேகரதினமா. இப்பொழுது அனுக்கிரகத்தினால். இது அனுக்கிரகத்தின் காலம். இந்த 2026 ஜனவரி 1ஆம் தேதி எனது வாழ்க்கையில கர்த்தர் தருகிற அனுக்கிரகத்தின் காலம். எல்லாரும் ஜெபம் பண்றீங்களா? எல்லாரும் கண்களை மூடி ஜெபிக்கிறீங்களா? கமான் ரோலாமா ஷெரி மனோ ரிமனா ரிமனா கரா தின தினமா. ஆமென் 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 ஆமென். எப்பொழுது கர்த்தர் உங்களுடைய ஃபேவர் வச்சிருக்கிறார், எப்பொழுது தயை காட்டுகிற நேரம் நாட்களை வச்சிருக்கிறார் என்று கேட்டீங்கன்னா இன்றைக்கே கர்த்தர் இந்த காலை வேளையிலே வைத்திருக்கிறார். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. எல்லாம் ஜெபிக்கிறீங்களா? இன்னைக்கு காலையில நீங்க இந்த 6 முடிச்சிட்டு போகும்பொழுது your life must not go out with empty hand. கர்த்தர் உங்களை வெறுமையை அனுப்புவதற்கு கர்த்தர் உன்னை அழைக்கல. உன்னுடைய லைஃப் இஸ் கோயிங் டு பி ஃபுல் ஆஃப் God's favor. தேவனுடைய தயவு நிரப்பப்பட்டு இருக்க போகுது. எல்லாம் ஜோ பண்ணுமா? கொஞ்ச நேரம் அவரை நோக்கி பார்த்து ரிமலா மஷரதினமா. In your out time is God's set time. In your old age is God's set time. உன்னுடைய failures, உன்னுடைய இழப்புல God's set time. உன்னுடைய தோல்வி நேரத்தில் சோர்ந்து போற நேரத்தில் is God's set time. தேவன் உனக்கு தருகிறதான குறித்த நேரம் இப்பொழுதே வந்திருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார். இப்பொழுது 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 எல்லாரும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Come on, let's worship the Lord. Ribalama sharama narama shekorolobo. You are here. You are here. Waymaker. எல்லாம் தேவன் எந்த இடத்துல பாதை இல்லையோ கர்த்தர் அந்த இடத்துல பாதை உண்டாக்குவார். போன வருஷத்துல பாதை இல்லாம தவித்தவர்களுக்கு கர்த்தர் இன்னைக்கு காலை வேளையில பாதை உண்டாக்க போகிறார். எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Come on. You are here. Move
I worship you. I worship you. எல்லாம் கரங்களை இரு கரங்களை உயர்த்தி worship him. Come on, come on, come on. You are here, moving in our midst. I worship you. I worship you. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. You are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, working in this place. I worship you. I worship you. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. எல்லாரும் வாயிலை திறந்து சொல்லுங்க. Waymaker சொல்லுங்க. Waymaker, Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. மாறி மாறி சொல்லுவோம். Waymaker, இப்ப பாடு பொழுது Rama Sharatinama, the favor is coming upon your life. Rama Shana, the promise is coming upon you. சங்கீதம் 102:13 is going to work in your life. Rama Shere Menemo, miracle is taking place. Miracle is taking place. Rima Nama, பாடுங்க 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 பாடுங்க. Amen. Waymaker, miracle worker, promise keeper, Light in the darkness, my God, that is who you are. you are here, moving in our midst. I worship you. I worship you. You are here, moving in this place. I worship you. I worship you. Waymaker, Waymaker, miracle. Amen, 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 amen. கரங்களை தட்டி சொல்லுங்க. கரங்களை தட்டி எல்லாம் சொல்லுங்க. Hallelujah. Waymaker, promise keeper. எல்லாம் கரங்களை தட்டுங்க. Amen. Ramana Shidere. You are Waymaker, miracle worker, promise keeper, light in the darkness. My God, that is who you are. Waymaker, Waymaker, miracle worker, promise keeper, Marama Shidere. Waymaker, Waymaker, miracle worker. That is who you are. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹalleluya. கொஞ்ச நேரம் கரங்களை தட்டி இந்த ஆண்டு கர்த்தர் தமது தயவினால் நிரப்பும்படி Waymaker, பாதைகளை உண்டு பண்ணுகிறவர், வாக்குத்தத்தத்தை காப்பாற்றுகிறவர், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர், உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறவர். மனிதர்கள் உங்களை விட்டு போகலாம்,
லிசன், இந்த புதிய வருஷத்துல நிறைய பேர் உங்களை விட்டு போவாங்க. உங்களுக்கு உறுதுணையா இருந்தவங்க உங்களை விட்டு போகலாம். உங்க மேல அன்பு காமிச்சவங்க வெளியே போகலாம். உங்களுக்கு ஆதரவா இருந்தவங்க வெளியே நிச்சு போகலாம். ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் மீது நான் வைத்த தயை ஒருபோது உன்னை விட்டு விலகாது. இன்னைக்கு காலை வேளையில வாழ்க்கையில நான் வைத்த தயவு உன்னை விட்டு போகாது. The God's favor will never leave you. மலைகள் விலகலாம், பர்வதங்கள் பெயர்ந்து போகலாம், அவர் கிருபை என்று மாறாதது. விசுவாசிங்க ஆமென் சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனால், கரங்களை சொல்லுவோம். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், அவர் கிருபை அவர் இரக்கம். எல்லாம் சேர்ந்து பாடுவோம். அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். என்னை விட்டு விலகாத ஆண்டவர், ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். எனக்காக ஜீவன் தந்த ரட்சகர், வாழ்வில் என்று போதுமானவர். எல்லாம் சொல்லுங்களா? எனக்காக ஜீவன் தந்த மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் சந்தோஷமாக உற்சாகமாக அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது இந்த வாழ்விலே. யெகோவா நிசி இந்த ஜெயமானவர், ஷம்மா என்னோடு இருப்பவர். யெகோவா நிசி இந்த ஜெயமானவர், ஷம்மா என்னோடு இருப்பவர். என் வாழ்வின் நம்பிக்கையானவர், வாழ்வில் என்று போதுமானவர். மலைகள் விலகி போனாலும், பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், சொல்லுவோம். ஹல்லேலூயா. அவர் கிருபை அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது. ஹல்லேலூயா. அவர் கிருபை கடைசி ஒரு முறை சொல்லுவோம். அவர் கிருபை அவர் கிருபை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 2020 ஆண்டுல கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்தத்தின்படி கர்த்தர் சீயோனுக்கு தயை செய்கிற காலமாயும், உங்களுக்கு எல்லா ஆசீர்வாதங்களை நிரப்புகிற நேரமாயும் கர்த்தர் மாற்றிருக்கிறார். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த கர்த்தருடைய உன்னதமான வாக்குத்தத்தத்தை நீங்க சோதிச்சு நீங்க போங்க. இதே 2026 டிசம்பர் 31 நீங்கள் தேவனுடைய சபைக்கு கூடி வரும் பொழுது அநேகருடைய நாவுல ஜெயமுள்ள சாட்சியை கர்த்தர் வைக்க போகிறார். பிரைஸ் தி லார்ட். இப்போ இந்த வருஷத்தை எப்படி தொடங்கியிருக்கீங்களோ, you are not going to complete this year with what you have today. எல்லாமே நிறைவாய் கர்த்தர் நடத்த போகிறார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆகையால் கர்த்தருடைய சித்தத்தின்படி, நேரத்தின்படி, காலத்தின்படி அவர் உங்களை நடத்துவாராக. எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுவோமா? எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணி முடிப்போமா? இது புதிய வருஷத்துல கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய போகிறார். பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கின்றது அருமையான வேலைக்காய் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நேற்றைய தினத்திலிருந்து உமக்கு நன்றி பலி, துதி பலி, சாட்சியை உமக்கு அறிவித்து ஜெயமாய் இந்த புதிய ஆண்டுக்குள்ளே எங்களை நுழைய பண்ணினீரே.
எவைகளெல்லாம் உமது பிள்ளைகளுக்கு தோல்வியாக, அவமானமாக, முடியாதவைகள் என்று காணப்பட்டதோ, கர்த்தருடைய தயவு இந்த வருஷத்துல சகலத்தையும் நன்மையாய் மாற்றி தர போறமைக்க நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஜனவரி முதல் டிசம்பர் வரைக்கும் கர்த்தருடைய தயவு உமது பிள்ளைகள் நடத்துவதாக. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு சீசனும் பிள்ளைகளுக்கு வர வேண்டிய நன்மைகளை, எல்லா தடைகளை நீக்கி கொண்டு வந்து சுதந்திரவாளியாய் மாற்ற போறமைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ஜெயம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு முன்னேற்றம், ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மேன்மையை கர்த்தர் எங்களுக்கு நீ வைத்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். குடும்ப வாழ்க்கையில, தனிப்பட்ட வாழ்க்கையில, ஆவிக்குரிய வாழ்க்கையில, ஊழியத்துல, சபையில இந்த 2026 ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு மேன்மையை கர்த்தர் தந்திருக்கிறபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேங்க தாவே. மேன்மையுள்ள சந்ததியாய் எங்களை பார்த்தீர், என்னை மேன்மையுள்ள சந்ததியாய் பார்த்தீர் என்று பக்தன் சொன்னதே போல இந்த காலவேளையில் நோக்கி நாங்கள் சொல்லுகிறோம், நீர் எங்களை தயை உள்ள சந்ததியாய் பார்த்தீர், கிருபை உள்ள சந்ததியாய் பார்த்தீர், காருண்யம் உள்ள சந்ததியாய் பார்த்தீர், நிறைவுள்ள சந்ததியாய் பார்த்தபடியால் நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் ஜெபத்தில் பங்கு பெற்ற யாவருக்குள்ளும் அப்படிப்பட்ட தேவ தயவு பூரணம் இருக்கும்படி ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம், தாழ்த்துகிறோம். தொடர்ந்து வழிநடத்தும் இந்த வருடம் முழுவதும் எங்களோடு நடத்துவதாக இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவ நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்கள் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அன்பின் ஐக்கியமும் நம் அனைவரும் கூட கர்த்தருடைய வருகை பெறுந்தோம். குறிப்பாக 2026 முழுவதும் நம்ம அனைவரோடு கூட இருப்பதாக. கரங்களை உயர்த்தி சத்தமாய் அல்லேலூயா சொல்லுவோம். அல்லேலூயா.